ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் எடுத்த வீடியோ தாங்க. அம்மா வீட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே காலையில் காக்காய் குருவிக்கெல்லாம் இந்த பூந்தி வச்சுட்ருப்பாங்க. இப்போ நிறையா பக்கம் வீட்டு இது மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் காலையில் பூந்தி. காக்காயுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சா சாப்பிட்றத விட பூந்தி வச்சா தான் அது விரும்பி சாப்பிடுது. சாப்பாடு நம்ம அமாவாசை அன்னைக்கு வச்சா கூட சாப்பிட்றதே இல்லைங்க. சும்மா ஒரு கொத்து கொத்திட்டு போயிடுது. அந்த பூந்தி வச்சா மட்டும்தான் ஒன்றுடாமல் எல்லாமே சாப்பிடுது. இப்போ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மயிலும் சேர்ந்துருச்சிட்ருக்குது. மயிலும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருந்தது. அதான் அம்மா கிட்ட என்னமா மயில் பூந்தி சாப்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அம்மா தான் ஆமாம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அந்த வச்ச பூந்தியை காக்காயை துரத்தி விட்டு இந்த மயில் தான் சாப்பிட்ருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதான் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேங்க. நம்ம எவ்வளோ தான் அந்த மயில் பார்த்தாலுமே எங்கே பார்த்தாலுமே அந்த மயில் பார்க்குறப்ப டக்குன்னு நம்ம வந்து ஒரு மெய்மருந்து போகிற மாதிரி அந்த மயிலை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிற மாதிரி நின்றுருவோம். ஏன்னா அவ்வளோ அழகுது அந்த கலர் ஆகட்டும், இங்கே பாருங்கள் அந்த தொகையாகட்டும், அப்படியே பக்கத்தில் நின்று எனக்கு பார்க்குறக்கு ஒரு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது பார்க்குறக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் நான் சின்னதாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பாட்டி ஊருக்கு போகிறப்போ அந்த பாட்டி ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிராமம். அங்கே போனால் மட்டும்தான் மயிலே பார்க்க முடியுங்க. இங்கே டவுனில் நம்ம பார்க்கவே முடியாது. நான் அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா எப்படா லீவ் விடுவாங்க, ஸ்கூல் லீவ் விட்டுட்டு நம்ம எப்படா பாட்டி ஊருக்கு போவோம், போய் இது மாதிரி மயிலெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. அங்கே போகிறப்ப கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் நல்லா நிறைய செட்டு சேர்ந்துட்டு இது மாதிரி தோட்டத்தில் காட்டிலலாம் போய் மயில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் அப்படியே காடு தோட்டமெல்லாம் மேய்ஞ்சிட்ருப்போம் நாங்களுமே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டேயே எல்லாம் ஃபுல்லாகவே இருக்குது. அப்படியே இந்த நேச்சுரல் சீனரி மாதிரி இந்த இயற்கையாக அப்படி பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், அதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இது மாதிரி காலையில் காலையில் டான்ஸ் ஆடுதுங்களாமா. ஆனால் தோகை விரிச்சிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இதெல்லாம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூவில் தான் போய் பார்ப்போங்க. நான் அப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். ஜூவில் போனால் மட்டும்தான் நம்ம அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப அதை வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன். எவ்வளோ நாள் அப்படியே கரெக்டாக போகிறப்ப ஆடுச்சுன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான் போகிற மயில் ஆடுதே, நம்ம பார்க்குறோம், பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த வெள்ளை மயில் இந்த மயிலெல்லாம் ஆடுறது வந்து அந்த ஜூவில் தான் போய் பார்த்துருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இது மாதிரி ஆடுறது பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்டலாம் இந்த மாதிரி யார் மயில் வந்து நிறைய இது மாதிரி டெய்லியுமே வருது டான்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.